அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் அதே மாதிரி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எக்ஸ்பைரி மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி மார்க்கெட்டுன்னு சொன்னவுடனே கண்டிப்பாக ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்றைக்கி முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்க்கு மேலே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளட் பாத், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38,000 டவ் ஜோன்ஸ் எல்லாம் 38,000லேருந்து ஒரு 38,800லேருந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒரு பிளட் பாத்து, கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளட் பாத். ஸோ அதை வச்சு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக நேற்று க்ளோஸுக்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். என்ன கண்டிஷன்னா, பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 44,900 ஒரு கால் ஆப்ஷன் சைடு போகலாம். ஃபஸ்ட் டார்கெட்டாக பிவோட்டையும், ஸோ செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்த ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் ஸோ 46,170 வரைக்குமே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கால் ஆப்ஷன் அதாவது பை சைடு யாருமே நிறைய எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு தான் போயிருந்திருப்பாங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடு தான் போயிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரேட் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது எதனால் அப்படின்னா நேற்று கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் ஒரு பெரிய பிளட் பாத் எடுத்து ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. எக்ஸ்பைரினாலே கண்டிப்பாக மார்க்கெட் இறங்குங்கிறது ஒரு டெக்னிக்கலோட என்ன சொல்கிறதுனா ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு மைண்ட் செட் வச்சு உட்காரப்ப கண்டிப்பாக புட் ஆப்ஷன் சைடு தான் போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு நாளைக்கு இன்ட்ராடேல கிடைக்கல அப்படின்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க. மார்க்கெட் டெய்லியுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை நாம் அடுத்த நாள் ப்ராப்பராக உட்காந்து ட்ரை பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த என்ன சொல்கிறதுனா அடுத்தடுத்த ப்ராஃபிட்டில் நோக்கி போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 46,400, பிவோட் பாயிண்ட் 45,650, சப்போர்ட் 45,100. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 46,170, லோ 44,860, ஓப்பன் 45,014, க்ளோஸ் 45,908. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கீழே வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இன்றைக்குமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிள் ஃபஸ்ட்டு இருக்குன்னா, ஸோ கண்டினியூஸாக மறுபடியும் ஈவினிங்குமே ரேலி எடுத்துருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் அப் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி கேப் அப் விழுந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 46,400 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 46,400 வரைக்கும் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணி இந்த 46,400 கட் பண்ணிடுங்க. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸையும் செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டார்கெட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா சப்போஸ் நம்ம புட் ஆப்ஷன் சைடு போனோம், பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வராமல் ஃபஸ்ட்டு மேலே போச்சுன்னா இந்த 46,400 வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுமான்னு தெரில. சப்போஸ் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷன் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 46,400ங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சிஸ்டமேட்டிக் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். அதாவது 46,181 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 46,400 வரைக்குமே வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான 3 கண்டிஷன். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 46,400 வரைக்கும் கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடு போனோன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போங்க. ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் புட் ஆப்ஷன் சைடு போனோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு அந்த கால் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44,900க்கும் 46,180க்கும் நடுவில் தான் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக மேலே வருமானு தெரியல. ஸோ நாளைக்கான ஓப்பனை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து 3 கொடுத்துருந்தேன். அதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து IDFC 112.60 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே வரல. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா AU பேங்க்கில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 10 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அதாவது உங்களுக்கு 1 டே கேண்டலில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது போன வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து இந்த கேப் அப் விழுந்தது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து 710 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கூட நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அதோட இன்றைக்கே பார்த்திங்கன்னா 586.55 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 594 ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கெல்லாம் நல்ல ஒரு பை தான். நேற்று ஹையாக கட் பண்ணால் 1100 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஹையாக கட் பண்ணிவிட்டு 1100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன 3 பேங்க்குமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ IDFC மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு வராமல் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் வந்து நாளைக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுறது பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு 194.05. ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஸோ 200, 210 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பந்தன் பேங்க்கில். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 707லேருந்து 747 வரைக்குமே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து அப் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் இதோட சப்போர்ட் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஸோ 2 பேங்க் வந்து ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டு மேலே வரப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா PNB பேங்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா SBI பேங்க். ஸோ இந்த ஷார்ட்ஸ் போட்டு ஒரு 3 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ SBI பேங்க்கோட இப்போதைக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ அவசரப்படாமல் ஹையாக கட் பண்ணால் நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா பை எடுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 728.25 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ மறுபடியும் அந்த இடம் வந்துச்சுன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது SBI பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா ICICI பேங்க். ஸோ ஆல்ரெடி சொன்ன 2 பேங்க்குமே நல்ல சப்போர்ட்டில் நின்ன மாதிரி ICICI பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் தான் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1034.70 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா ஸோ மறுபடியுமே 1020, 1010 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ICICI பேங்க்கில். ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் 988.20 டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 1034 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அது வரைக்குமே மார்க்கெட் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து இறங்கின மார்க்கெட் மறுபடியும் 988.20 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 பேங்க் தான். ஒன்று வந்து பந்தன் பேங்க் 194.05 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா SBIN ஹையாக கட் பண்ணால் பை போகலாம், இல்லைனா வெயிட் பண்ணிட்டு 728.25 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்கோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1034.70. ஸோ அந்த இடம் மறுபடியும் வந்துச்சுன்னா 1020, 1010 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து அடுத்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.